விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வாட்டி நீங்கள் கொழுக்கட்டை செய்ய போகிறதுனால நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். கொழுக்கட்டை பண்ண தெரியாதவங்க கூட இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராகவும் அதே சமயம் விரிசல் விடாமையும் நல்லா வரும். நமக்கு மாவோட பக்கமும் தண்ணியோட பக்கமும் என்ன தான் நம்ம கரெக்டாக எடுத்திருந்தாலும் நம்ம வேக வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக விரிசல் வந்துடும். அந்த மாதிரி வராமல் இருக்கணும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். இது எப்படி பண்ணலான்றது நம்ம ஃபுல் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா அரிசி மாவு வந்து 2 கப்பு, அதாவது 400 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. அரை கிலோவில் 100 கிராம் கம்மியாகிற அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நீங்கள் நார்மல் அரிசி மாவாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து கடையில் அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கடையில் வாங்கினதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் கொழுக்கட்டை மாவில் தான் பண்ணுறதா இருந்தாலும் அதையும் இந்த மாதிரி நல்லா வந்து வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் நல்லா வந்து கலர் மாறினதுக்கப்புறமேலு நான் கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல நல்லா ஆற வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங்க்கு வந்து முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா எள்ளு. இந்த கொழுக்கட்டை பூர்ண கொழுக்கட்டைக்கு வந்து மோஸ்ட்லி வந்து அதிகமாக பண்ணுறது பார்த்திங்கன்னா எள்ளு யூஸ் பண்ணி தான் கொழுக்கட்டை பண்ணுவாங்க. இந்த மாதிரி எள்ளு வந்து கருப்பு எள்ளே யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிட்டு இதை வந்து கொஞ்சம் நல்லா புரிய வர அளவுக்கு நல்லா வந்து வறுத்துக்கோங்க. இதை வறுத்துட்டு இதையும் வந்து நம்ம வந்து ஃபேன் காற்றுல கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமேலு அரைச்சிக்கோங்க. இதை அரைக்கும் போது நம்ம எக்ஸ்ட்ராவாக எதுவும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. அரைக்கும் போது கொஞ்சம் நல்லா வந்து இந்த பக்குவத்துக்கு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. கையில் எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா திக்னஸாக இருக்கணும். அந்த மாதிரி எடுத்து அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஹீட்டான கடாயில் வந்து 1 ஸ்பூன் வந்து நெய் வந்து சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமேலு நம்ம வந்து தேங்காய் துருவல் ஒரு பாதி தேங்காய், பெரிய தேங்காய் இருந்தால் பாதி தேங்காயிலேருந்து ரெடி பண்ண தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. சின்ன தேங்காய் வந்தால் நீங்கள் முழுசாகவே சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வந்து வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இதில் வந்து 1 ஸ்பூன் வந்து ஏலக்காய் தூளும் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு வந்து உப்பும் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா வந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறமேலு நம்ம வெல்லம் வந்து சேர்க்க போகிறோம். வெல்லம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 150 கிராம் வெல்லம் சேர்த்துருக்கோம். வெல்லம் சேர்த்துட்டு நீங்கள் வந்து தண்ணியெலாம் விட வேணாம். அந்த வெல்லம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நல்லா வந்து கரைஞ்சி அதுவே வந்து ஸ்டஃபிங் ரெடி பண்ணி கொடுத்துரும் நமக்கு. வெள்ளத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கல் இருக்க மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதை வந்து காய்ச்சி அதுக்கப்புறமேல ஃபில்ட்ரு பண்ணி தான் ஊற்றி ஆகணும். இந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லா வந்து உடையாமல் இருக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா நசுக்கி இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கப்புறமேலு நம்ம வந்து எள்ளை ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல, அரைச்சி வச்சிருந்தோம்ல, அதை வந்து சேர்த்துக்கோங்க. எந்த தண்ணியும் எதுவுமே நமக்கு தேவையில்லை. பொட்டுக்கடலை மாவுலாம் போடணும்னு அவசியம் இல்லை. எள்ளு சேர்த்துக்கிட்டாலே போதும். நமக்கு நல்லா வந்து அந்த ஸ்டஃபிங் வந்து நல்லா இறுகி நமக்கு ரெடி ஆகிடும். எள்ளை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த ஸ்டஃபிங்கோட நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணும்போது கொஞ்சம் நல்லா வந்து அந்த எண்ணெய் வந்து வெளியில் வரும். அந்த எண்ணெய் வெளியில் வர வரைக்கும் நம்ம நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு 1-2 நிமிஷம் இந்த எள்ளை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் வெளியில் வர ஆரம்பிக்கும். இந்த டைமில் நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஃபுல்லாகவே நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம அரிசி மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அரிசி மாவு வந்து நம்ம 2 கப்பு எடுத்திருக்கோம். அதாவது 200 கிராம் 400 கிராம் எடுத்திருக்கோம். 1 கப்புக்கு 1.5 கப் அளவு தண்ணின்ற மாதிரி அளவு வந்து எடுத்துக்கோங்க. அதாவது 3 கப்பு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி ஆட் பண்ணால் தான் அந்த கரெக்டான ஒரு பக்குவத்துக்கு வருவாங்க. தண்ணி ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம 400 கிராம் இது ஆட் பண்ண போகிறோம். அதனால் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நெய்யை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. நெய் வந்து கொஞ்சம் நல்லா சேர்த்துட்டா தான் வந்து உங்களுக்கு அந்த நம்ம ரெடி பண்ணுற மாவு வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரும் நமக்கு. நெக்ஸ்ட்டு வந்து மைதா மாவு ஒரு குழம்பு கரண்டி அளவு வந்து மைதா மாவு எடுத்துக்கோங்க. ஸ்பூன் அளவில் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் வந்து கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 1 கப்பு வந்து தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா வந்து அந்த திட்டாக இருக்க மாதிரி இல்லாமல் நல்லா வந்து கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேல நம்ம நெய் ஆட் பண்ணி வச்சிருந்தோம்னா தண்ணியில் அதில் வந்து இந்த மைதாவை வந்து அப்படியே வந்து மைதா வாட்டரை வந்து அப்படியே ஃபுல்லாக சேர்த்துட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுருங்க. மைதா சேர்த்துட்டு உடனே அப்படியே கிண்ட ஆரம்பிச்சிருங்க. இதெல்லாம் கட்டியாக நின்றுடும். இந்த மாதிரி கிண்டிட்டு அதுக்கப்புறமேலு கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் நம்ம அரிசி மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி விட்டு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து தண்ணியை வந்து ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால் வந்து நம்ம 3 கப்பு தண்ணியெல்லாம் வந்து கொஞ்ச நேரத்துலேயே ஒரு அரை நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இழுத்துக்கும். என்ன தான் பண்ணாலும் விரிசல் வர மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி மைதா மாவு சேர்த்து கொஞ்சமாக பண்ணி பாருங்கள். ரொம்பவே கரெக்டாக வரும் உங்களுக்கு. கொஞ்ச நேரம் நல்லா கிண்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சூட்லேயே வந்து கொஞ்சம் நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு அந்த மாவு அந்த சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு வரும் பார்த்தீங்களா, அந்த லெவலுக்கு வர வரைக்கும் நல்லா வந்து கிண்டி விட்டுட்டே இருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும்.
நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டஃபிங்கையும் நம்ம மாவையும் கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு ஆற வைக்கிறதுனா ரொம்ப ஆற வச்சிடாதீங்க, கொஞ்சம் மெதுவான சூட்டில் இருக்க வரைக்கும் நம்ம இருக்கணும். அப்படி இல்லைன்னா ரொம்ப கட்டி ஆகிடும், நம்மளால் மாவு பிடிக்க முடியாது. கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மிதமான சூட்லேயே நல்லா வந்து இந்த மாதிரி உருண்டை மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேலு மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஃபேன் காற்றுல வச்சிடாதீங்க, ரொம்ப கட்டி ஆகிடும். மூடி போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறமே இந்த கேப்பில் வந்து நம்ம வந்து ஸ்டஃபிங்கை உருண்டையாக ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் வந்து உருண்டையாக ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறமே அந்த மாவு பண்ணிவிட்டு உடனே நம்ம உள்ளே வச்சு நம்ம வந்து நமக்கு தேவையான ஷேப்பில் ரெடி பண்ணிக்கலாம் நம்ம கொழுக்கட்டை. நெக்ஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம இந்த மாதிரி வாழை இலையில் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நமக்கு தேவையான சைஸில் வந்து உருண்டை எடுத்துக்கோங்க. உருண்டை எடுத்துகிட்டு இதை நடுவில் வச்சுட்டு கையால் கொஞ்சம் லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப வந்து அதிகமாக ப்ரெஸ் பண்ணிக்க வேணாம், ரொம்ப லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேலு இந்த வெடிப்புலாம் வருது பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து லாஸ்ட்டாக வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். நடுவில் வந்து ரொம்ப வந்து தின்னஸாக இருக்கணும் நமக்கு. அதனால் வந்து இந்த மாதிரி பாத்திரம் வச்சு கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி அப்படியே விட்டுருங்க. வெளியில் வரதை நம்ம லாஸ்ட்டாக பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலு நம்ம ஸ்டஃபிங்கை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டஃபிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாகவும் ஆட் பண்ணிடாதீங்க, ரொம்ப கம்மியாகவும் ஆட் பண்ணிடாதீங்க. கரெக்டான ஒரு சைஸில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த சோமா ஷேப்பில் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணுறோம். இந்த மாதிரி நடுவில் வச்சுட்டு இந்த இலையை அப்படியே வச்சு இதை மூடிடுங்க. மூடிட்டு இந்த சுற்றி இருக்க எட்ஜஸ்லாம் வந்து கொஞ்சம் நல்லா வந்து ஒட்டி விட்டுருங்க. ஒட்டி விட்டுட்டு இந்த மாதிரி வெடிப்பந்து இருக்குது பார்த்திங்களா, அந்த லாஸ்ட்டாக இருக்குது, அதை வந்து இந்த மாதிரி வீட்டில் ஏதாவது டிஃபன் பாக்ஸ் அப்படி இல்லைனா பாத்திரம் இருந்ததுன்னு வைங்களேன், இதை வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான அந்த ஷேப்புக்கு வந்துடும். உங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியாக வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ஷேப் எடுத்துக்கலாம் அந்த சோமாஸ் மாதிரி அந்த கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி சுற்றி இருக்க மாவெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு கையை வச்சு ஒரு விரல் வச்சு மட்டும் நல்லா வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணாதீங்க, லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஷேப் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு தேவையான ஷேப்பில் வந்து நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து நமக்கு எந்த விரிசலும் நமக்கு வந்திருக்காது. இப்போ வந்து ஃபுல்லாகவே நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து அப்படியே நீங்கள் எடுத்திங்கன்னா கரெக்டாக நமக்கு அந்த ஷேப்புக்கு கரெக்டாக வந்துடும் நமக்கு. இப்போ வந்து உருண்டை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம உருண்டைகள் உள்ள ஸ்டஃபிங் வச்சு பண்ணோம் பார்த்திங்களா, அது வந்து கொஞ்சம் ஈஸி தான் நமக்கு. இதை வந்து பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நார்மலாக எப்பவும் போல் கையால் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமேலு கொஞ்சம் நல்லா உள்ள நடுவுலேயே வந்து கொஞ்சம் நல்லா இது பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஓரமாக வரத கூட எடுத்துடலாம், நடுவில் இருக்கிறத எடுக்க முடியாது. அதனால் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஸ்டஃபிங்கை வந்து உள்ளே வச்சுட்டு அப்படியே வந்து இதை க்ளோஸ் பண்ணிட்டு நமக்கு தேவையான ஷேப்பில் வந்து நல்லா வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதிரி உள்ள ஸ்டஃபிங் வச்சுட்டு நம்ம வந்து ரோல் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு அரிசி மாவு இருக்க மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கிட்டே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அடுத்த உருண்டைக்கு நம்ம எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா நிறைய அரிசி மாவு இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்று வந்து சோமாஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம், இன்னொன்று வந்து நார்மல் கொழுக்கட்டை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமேல வாழை இலை இட்லி குக்கரில் வச்சுக்கோங்க. இட்லி குக்கரில் வந்து அடியில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த கொழுக்கட்டை எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. உங்ககிட்ட பெரிய இட்லி குக்கராக இருந்தால் நீங்கள் ஒரே டைமில் பண்ணிக்கலாம். சின்னதாக இருந்தால் 2 வாட்டி பண்ணுற மாதிரி இருக்கும், நிறைய பண்ணலாம். அப்படி இட்லி குக்கரில் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா இடியாப்பம் பண்ணணும் பார்த்தீங்களா, அந்த இதில் கூட நீங்கள் வச்சு இந்த ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரே டைமில் வந்து இதாகிடும். ஒரு 8 நிமிஷம் நல்லா மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. நார்மலாக 10 நிமிஷம் வேக வைக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் வந்து இதுக்கு 8 நிமிஷமே போதும். ஆல்ரெடி நம்ம வந்து சுடுதண்ணியில் நம்மளா வந்து இந்த அரிசி மாவு வேக வச்சுருக்கோம், அதனால் அந்தளவு இருந்தாலே போதும் நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விரிசல் விழாமல் நல்லா வந்து வந்திருக்கும் உங்களுக்கு கொழுக்கட்டை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த மாதிரி கொழுக்கட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.